வணக்கம். அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மீட்டிங் போயிட்டு, அப்படியே திருவண்ணாமலை போய் கோயில நல்லா தரிசனம். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கனவு, என்னோடய ஆசை எல்லாமே ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். சடனாக ஒரு முடிவு எடுத்தேன். பரவாயில்ல, அங்கே தெரிஞ்சவர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, நன்றி மறப்பது நன்றென்றுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு யார் உதவி செஞ்சாலும் மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. நமக்கு துரோகம் பண்ணவங்களையும் மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு தான் நான் அந்த கோயிலுக்குள்ளே 4 மணி நேரம் நின்னேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு அந்த சார் வீட்டில் நைட் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னொரு ஆசை, இன்னொரு கனவு என்ன அப்படின்னா, திருப்பதி போகணும் அப்படின்ட்டு போயிருக்கேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நான் போயிருக்கேன். ஆனால் இப்போ டூரிஸ்ட்டுக்கு போகிறாங்க பாரு, அந்த மாதிரி போயிட்டோம்னா பரவாயில்ல. நாங்கள் தனியெல்லாம் ரூம் தரமாட்டாங்க, தனியாகவும் போகக்கூடாது அங்கெல்லாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இது தான். அதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யணும். கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே போயிட்டு வந்துடணும். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா நம்மளால் எல்லா பக்கம் போக முடியாது, அதுதான் உண்மை. காசு இருக்கும் போதே போய்க்கலாம். கடவுள் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. பண கஷ்டமோ சாப்பாட்டு கஷ்டமோ எதுவுமே நமக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. சாப்பாட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. காசுனா ஒரு பைசாவாவது கடைசி நேரத்தில் இருக்கும். அது இந்த கடக ராசிக்காரர்களுடைய குணம் அப்படி தான். அப்படியே என்கிட்ட பணம் காசு இல்லாட்டி கூட நான் யாருக்கிட்ட போய் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது கொடுங்க, இது கொடுங்க. சத்தியமாக நான் கேட்டதில்லை, இனிமேலும் கேட்க மாட்டேன். பிகாஸ் நான் அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் குடிச்சு எனக்கு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரே இருமல், சளி, இன்னும் காய்ச்சல் மட்டும்தான் வரல. வாய்ஸே மாறிடுச்சு. இந்த 2 நாள் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், அதே மாதிரி இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு நேற்றுக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன். அதாவது எதுக்காக, ஏன் கோல்டு நமக்கு ஜலதோஷம் பிடிக்குதோ அப்படின்னா, வைட்டமின் சி பற்றாக்குறை. தண்ணி மாற்றி கொடுக்குற பஸ்ஸில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வர்றோம், அதெல்லாம் பாடி ஹீட் ஆயிடுது. அப்புறம் வெளியில் போனால் அதிகமாக தண்ணியும் குடிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு என்ன பண்ணேன், தண்ணி நிறையா குடித்தேன். சீரக தண்ணி குடித்தேன். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம், அதில் சி விட்டமின் இருக்குது. நெல்லிக்காயில் சி விட்டமின் இருக்குது. டாக்டர்கிட்ட நான் இது வரைக்கும் அதிகமாக போனதில்லை. ஆண்டவன் போகாமல் வச்சானா பரவாயில்லன்னு தான் நான் சாமி கும்பிட்டுருக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோழியெல்லாம் வெளியில் வரும்போது மனசில் ஒரு தெம்பு, தைரியம் இதெல்லாமே நமக்கு வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சி விட்டமின் உள்ள பழங்களை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஜலதோஷம் சீக்கிரமாக சரி.